Welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல get ready with us தான் பார்க்க போறோம் for movie. அங்க பார்க்கலாம். ரூஸ் மாதிரி சிரிக்காத. ரூஸ் மாதிரி சிரிக்காத. ஹலோ ஏய் நான் ஆன் பண்ணனும் நினைச்சீங்க சார் சரி. தெரிஞ்சு பாரு. Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா get ready with us for movie theater. Next இப்போ வந்து நாங்க ரெடியா போறோம். ஹேர் ரொம்பவே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் அப் போல மூஞ்சிலாம் பார்க்க முடியாது. வேவ் ஹேர்ங்கிறதால சிக்கு கொஞ்சம் எடுக்க லேட் ஆகும் guys. சிக்கு எடுக்கலாம். எப்பவே நான் வெளில போனா ஃபோன் டெல்லா போடுவேன். அவன சொல்லி நிறுத்துங்களேடா. அவன் நிறுத்துற ரூஸ்க்கு மட்டும் வந்துட்டே போறா. பிங்க் தான் நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா நான் எப்ப வெளில போனா ஃபோன் டெல்லா போடுவேன். ஏன்னா எப்ப வெளில போனா எனக்கு முடி அப்படியே சிக் ஆயிரும். கிரிஞ்சி இப்படி உள்ள கை கிரிஞ்சா பேசாத. அம்மா பாத்தீங்களா எவ்வளவு சிக்கா இருக்குன்னு. சிக்க எடுத்துட்டு நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் curly hair. எங்க அக்காவுக்கு வந்து கொஞ்சம் வெரி ஆகும். ஆக்சுவலி curly hair இல்ல, வேவ் curly கலந்து இருக்க மாதிரி இருக்கும் என் ஹேர். சிக்க எடுத்துட்டு உங்களை மீட் பண்றேன். சோ பாத்தீங்கன்னா நாங்க சிக்க எடுத்துட்டோம். நான் ஒரு ஹேர் பம் ஸ்டைல் தான் பண்ணுவேன். நான் இப்பவே ஃபோன் டெல்லா எங்க வெளில போனா நான் ஃபோன் டெல்லா गाइस போடுவேன். இங்கே எனக்கு சிக்க எடுக்கல, அப்படியே மேலோட்டமா எடுத்து வச்சிருக்கேன். வெளில போயிட்டு வந்தா அப்படியே ஜடை போட்டுரும் முடி. இதெல்லாம் சொல்லாதே. ஐடிகாவே கிரிஞ்சா பேசிட்டு இருக்க நீ. ஆனா ஓகே இப்போ நான் போயிட்டு என்னோட அவுட்ஃபிட் எடுத்துக்கிறேன். இதுதான் எங்க அவுட்ஃபிட். ஓகே நாங்க போயிட்டு சேஞ்ச் பண்ணிடுறோம். சோ இதான் எங்க அவுட்ஃபிட். இப்போ நம்ம யாருக்கு நல்லா இருக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. சிராவே லேட்டஸ்ட் பண்ணலாம். ஓகே ஹேர் ஸ்டைல் ஓட ஸ்டார்ட். ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இந்த மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல் ஆனா பண்ணலாம். எனக்கு வந்து அது சரி நான் என் மூஞ்சி மறைக்காது போ. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணாதான் எனக்கு மேக்கப் போடுற மூடே வரும். ஸோ சி அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வரேன் गाइस. ஏதாச்சும் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் நான் தான் சொன்னேன் அவகிட்ட. எனக்குமே சிம்பிளா வந்து ரொம்ப சிம்பிளா பண்ண போறேன். என்னன்னா வகுடு எடுத்துட்டு ரெண்டு பக்கம் எடுத்து கிளிப் போட போறேன். அவ்வளவுதான் என்னோட ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு முடியெல்லாம் தெரிஞ்சு நான் படி. ஓகே ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேக்கப் போடலாம். ஓகே நாங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டோம். அந்த மாதிரி போட்டு நிறைய ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணோம். ஒண்ணுமே ஆக்சுவலி போனிட்டேன்னா ஹை போனிட்டே கூட தான் ஆரம்பிப்பாங்க. இது வந்து சிக்க மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு போனிட்டே. ஓகே இப்போ மேக்கப் ஆக்சுவலி நாங்கள் மேக்கப்லாம் அவ்வளோ போட மாட்டோம். நாங்கள் வந்து என்னன்னா ஃபவுண்டேஷன் கூட நாங்கள் போட மாட்டோம். வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஃபவுண்டேஷனாக வாங்கி வந்து போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஃபர்ட்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போட்டுறலாம். எனக்கு ஃபவுண்டேஷன் தான் போட பிடிக்காது. அப்படியே எனக்கும் பிடிக்காது. இவங்க ரொம்ப சிம்பிள் சாவு அடிக்கிறாங்களே நீங்க. வீட்டுக்காக தான் போட்டோம். வீட்டுக்காக அவ்வளோ கிட்ட போய் காட்டாத சொல்லிட்டோம். மூஞ்சில அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இதுல இந்த கொஞ்ச நாள் வீடியோ ஆஃப் தலை கட்டுறதுக்கு வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ வந்து மேடம் வந்து இவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படி பண்ணிட்டு இருந்தா. நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஃபேஸ் பவுடர் மட்டும் தான் நான் போடுவேன். இது கூட இல்லை ஃபவுண்டேஷன் மட்டும். அதை அப்ளை பண்ணது ஒரு குண்டாக அது கூட கிடையாது. இப்போதே வீடியோக்காக போய் ஃபவுண்டேஷன்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு ஒரு இஷ்டம் இல்லை போட நிறைய பண்ணிட்டேன். ஃபவுண்டேஷன் போல எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஆக்சுவலி மேக்கப் போட தெரியாது. அதான் மேக்கப்லாம் போட தெரியாது. நாங்களும் 90s மேக்கப் மாதிரி மேக்கப் பண்ணிருக்கா. பண்ணி வைத்திய மாதிரி பண்ணாது. கிட்ட போய் காட்டாத பயப்பட போறாங்க.
இப்போ வந்து நாங்க ரெடியாக போறோம். ஹேர் ரொம்பவே வந்து எனக்கு கொஞ்சம் மூஞ்சிலாம் பார்க்க முடியாது. பவுடர் அதிகமா இருக்கு லைட்டா. தொடச்சி எடுத்துக்கலாம். ஓகே லெட்ஸ் கெட் இட். ஓ பவுடர் ஆயிடுங்க. மூஞ்ச பக்கம் கேமரா பார்த்துட்டு இருக்கேன். பவுடர் தான் உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐப்ரோ பென்சில். இங்க வந்து பேசணும், கேமரா இங்க இருக்கு. மஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எனக்கு ஐப்ரோ பென்சில். எனக்கு ஐப்ரோஸே இருக்காது, ஸோ அதனால நான் வந்து ஐப்ரோ பென்சில் தான் நான் டெய்லியுமே போடுவேன். யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து ஐப்ரோ பென்சில் தான். அது வரிகளை பேசுறீங்க அது எப்படி? எதுக்கு கேமரா ஆடுற? நான் வந்து போய் சொல்லிட்டு இருக்கேன். வெளிச்சத்தை மறைச்சினே தெரியும். ஆன் பண்ணிட்டு சீன் போடுறியா? சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமானது சொல்ல போறேன். வெளிச்சத்தை மறைக்கிற செலவுயா? நான் வந்து நில்லு. கேமரா ஆன்டியா கத்துற? இது ஐப்ரோ தானே போட்டுட்டு இருக்கேன். போ ஆல்ரெடி. லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். என்ன தெரிகிறது? நீ ஆனா கண்டிப்பா பாருங்க போன்ல உள்ளதான் போதும். ஆனா எனக்கு எதுவுமே கண்ணே தெரிய மாட்டேது. இதே நம்ம பிளஷாவும் ஐ ஷேடோவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதுலயே பிளட் ஆயிரும். சூப்பர் லிப்ஸ்டிக். பிளெண்ட் தான் நான் சொன்னேன். அது பிளெண்ட் பிடிக்காது. மாதிரி போடுறதுலாம் பிடிக்காது. வச்சுக்கலாமா? அதில் என்ன அதெல்லாம் போட மாட்டேன். ஏன் அப்போ என்ன மட்டும் ஏன்டி கூப்பிட்ட? எனக்கு வந்து ஏன் உன்னை கூப்பிட்டேன்னா அதெல்லாம் நீ போடுவ, நான் அதெல்லாம் போட மாட்டேன். அதாவது லென்ஸாக ஒன்று ப்ளஷ் போட்டா சூப்பராக பிளெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. ஓகே அடுத்து வந்து நான் போட்டு விட்றேன். காட்டு. வேணாம் வேணாம் தயவுசெய்து எனக்கு ஐலைனர் எப்படி போடுவேன்? இன்னொருத்தான் போட்டு விடணும். இல்லை நான் கண்ணாடி பார்த்து போடுவேன். காட்டு நான் அழகா போட்டுருக்கேன். வேணாம் உங்களுக்கு நான் ஃபோனை பற்றி அதுக்கு போட்டு ஆக்சுவலி எனக்கு ஐலைனர் போட தெரியாது. அதான் உங்களுக்கு இவங்களுக்கு கேட்கவே கூடாது. நான் அதுக்கு அங்கேயே பார்த்துட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே ஏதாச்சும் பேசு மக்கள்கிட்ட. ஐலைனர் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இதுலேயே ஒரு குட்டி பொட்டு வச்சுட்டு வந்துடலாமா? நானும். ஸோ காய்ஸ் பொட்டு வச்சுட்டேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் பெருசாக தான் இருக்குது, கேமரா பார்த்தா கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அடுத்து வந்து இது ஜவ்வாது லிக்விட், அதை வந்து நம்ம போட்டுட்டு வரேன். நான் வந்து இயரிங்ஸ் போட போகிறேன். என்ன இயரிங் போடுறது? இது அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகும். ஜவ்வாது போட்டு காய்ஸ். ஏய் ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு நல்லா இருக்குது. ஸோ எனக்கு கரெக்டாக வரேன் பரவாயில்ல. அது வேறு எனக்கு சரி. நான் என்ன பண்ண போறீங்க? நான் போய் இயரிங்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வரேன். கம்மால வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் வாங்க சொல்றேன். நல்லாவே இல்லை. நல்லா தான் இருக்கும். இப்போ நம்மளும் மறந்துடுவோம். ஆனால் நமக்கு இதுவே நம்ம வந்து நேச்சுரல் பியூட்டிங்கிறதுனால கம்மல் போட்டால் தான் நம்ம அழகாக தெரிவோம். இல்லை கம்மல் போடாமலே அழகாக தெரியும். கையெல்லாம் மாதிரி விரைச்சி போயிடுச்சு காய்ஸ். குளிருது. என் ட்ரெஸ் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நானும் ரொம்ப கமெண்ட் பண்ணுங்க யாரு நல்லா இருக்குன்னு. யாரோட ஃபைனல் லுக் ரொம்ப அழகா இருக்குங்க. ஓகே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ முடிச்சலாமா? முடிச்சலாம். ஸோ வந்து அவ்வளோதான் எங்கள் கெட்டடி நீ நாங்கள் இவ்வளோ தான் மொத்தமாகவே எங்கேயாவது வெளியே இவ்வளோ கூட போட மாட்டோம். நாங்கள் ஃபவுண்டேஷன்லாம் போடவே மாட்டோம். பவுட்ரு போட்டு இல்லை இல்லை ஃபவுண்டேஷன் மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே நாங்கள் போடுவோம். மற்றபடி இந்த கன்சீலர் அந்த காம்பேக்ட் அதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். அதான் இவ்வளோ தான் எங்கள் கெட்டடி வித் ட்ரெஸ்ஸே. லிப்ஸ்டிக் கூட சேர்ந்து போட மாட்டோம். சில நேரத்தில் லிப்ஸ்டிக் கூட போட மாட்டோம். இது கொஞ்சமாவது இருக்கணும், ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறதால தான் இதில் போட்டோம். நாங்கள் எங்களோட ஃபைனல் லுக் காட்டுறோம். யார் நாங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க.
அப்படியே வந்து நம்ம சக்தி சைட் SDIY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சேனல் வந்து 1K அடிக்கையில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க. பாய் guys.